100க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்கள் பல்வேறு பக்கங்களிலும் திசைகளிலும் இருந்து 300க்கும் மேற்பட்ட பறக்கும் பொருள் தாக்குதலை நடத்தியதன் மூலம் இஸ்ரேலில் ஈரான் தமது சிறந்த ஷாட் அல்லது மிக முக்கியமான ஒரு முயற்சியை செய்துள்ளது. சரி, இறுதியாக இஸ்ரேல் திருப்பி தாக்க முடிவு செய்தால் என்ன செய்வது? ஈரானின் மதிப்புமிக்க அணு ஆயுத திட்டத்தின் மீது குண்டு வீசுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்த இஸ்ரேல் முடிவு செய்தால் என்ன செய்வது? ஒரு கோணத்தை பாருங்கள். அணு ஆயுதம் தயாரிப்பது தமது நோக்கமல்ல என்று ஈரான் ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகிறது. அதேபோல ஈரான் பாலூட்டி சீராட்டி வளர்க்கும் ஷியா மத பிரிவு இயக்கங்கள் நடத்தும் தாக்குதல்களை அவர்கள் சொந்தமாக முடிவு எடுக்கிறார்கள். அதற்கும் எமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்றும் ஈரான் எப்போதும் கூறுகிறது. இந்த இரண்டும் உண்மையல்ல என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் ஐநா உட்பட பல உலக நாடுகள் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும். ஆனால் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரானுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தால் கண்டனம் தெரிவிக்கும் அளவு குறைந்துவிடும் அல்லவா? ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலுக்கு ஒரு காரணம் கிடைத்துவிடும் அல்லவா? அதை இஸ்ரேல் பயன்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு உள்ளது. இது போன்ற ஒரு சாத்தியம் பல ஆண்டுகளாக இஸ்ரேலின் நினைப்பில் இருந்து வந்தது. சந்தர்ப்பம் வரும்போது பயன்படுத்திக் கொள்ள இஸ்ரேலிடம் ஒரு போர் திட்டமும் நிச்சயமாக இருக்கும். அது எப்படி இருக்கும் என்பதன் ஒரு பதிப்பை இங்கு பார்க்கலாம். 5வது தலைமுறை F-35 போர் விமானங்கள் 4 குழு அமைத்து தனித்தனி வழிகளில் பெரிய ஈரானிய இஸ்லாமிய குடியரசு முழுவதும் உள்ள தளங்களை தாக்க முடியும். சில ஈரானிய இலக்குகள் இஸ்ரேலிலிருந்து 2730 கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ளன. 4 விமானங்களாக குழு அமைப்பது என்று ஏன் கூறுகிறோம்? அதில் ஒரு விஷயம் இருக்கிறது. 4 விமானங்கள் ஒரு குழுவாக பறப்பதை விமானத்துறை பரிபாஷையில் குவார்டெட் என்று கூறுவார்கள். குவார்டெட் என்பது உண்மையில் ஒரு இராணுவ சொல் அல்ல, அது இசைத்துறையில் இருக்கும் சொல். 4 பாடகர்கள் அல்லது 4 இசைக்கருவிகளை இசைப்பவர்களை கொண்ட குழுவை குவார்டெட் என்று அழைப்பார்கள். இசைத்துறையிலிருந்து அந்த சொல்லை கடன் வாங்கி பயன்படுத்துகிறது இராணுவ விமானத்துறை. அதிநவீன விமான குழுக்களில் 4 விமானங்கள் ஒன்றாக பறக்கும் குவார்டெட் என்பது எதிரி வான்பகுதியில் ஒரு மறைந்து பறத்தல் வியூகம். இதில் 4 விமானங்களும் சமாந்தரமாக பறப்பதில்லை, ஒன்றன் பின் ஒன்றாக பறப்பதுமில்லை. முதலில் ஒரு விமானம், அடுத்த 2 விமானங்கள், இறுதியில் ஒரு விமானம் என்று பறப்பார்கள். ஒவ்வொரு விமானமும் ஒவ்வொரு திசை என்று 4 திசைகளிலும் கண் வைத்திருப்பார்கள். அது தவிர 5வது தலைமுறை F-35 போர் விமானங்கள் 4 விமானங்களின் சிஸ்டங்களை ஒன்றிணைத்து பொது மேடை அமைக்கும் விதத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு விமானத்தின் ஒவ்வொரு முக்கிய பாகம் இந்த ஒருங்கிணைப்பில் முக்கிய பங்கு வகிக்கும். அந்த பாகங்கள் லீடிங் எட்ஜ் ஃபிளாப், ஃபிளாப்பரான், ரூடர் மற்றும் ஆல் மூவிங் ஹாரிசானல் டெயில், இதை ஸ்டெபிலேட்டர் என்றும் கூறுவார்கள். இவற்றை ஒருங்கிணைப்பதன் மூலம் 4 விமானங்களையும் ஒரு விமானம் போல இயங்க வைத்து 4 திசைகளிலும் கவனம் செலுத்தி பறக்க வைக்க முடியும். இனி ஆபரேஷன். சில குவார்டெட் விமான குழுக்கள் இஸ்ரேலிலிருந்து புறப்பட்டு கிழக்கு மத்தியதரை கடலுக்கு மேல் பறந்து சிரியாவுக்கும் துருக்கிக்கும் இடையிலான எல்லையில் பறக்க வேண்டும். அந்த நாடுகளின் எதிர்ப்பை மீறித்தான் பறக்க வேண்டும். பின்னர் அங்கிருந்து ஈராக்கிய வான்பகுதியில் தென்கிழக்கே பறக்க வேண்டும். அவர்களும் எதிர்ப்பார்கள். சில குவார்டெட் விமான குழுக்கள் சவுடி வான்பகுதியில் பறக்க வேண்டும். இது அமைதியான உடன்பாட்டுடன் இருக்குமா அல்லது எதிர்ப்புடன் இருக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை. சவுதி அரேபியாவை பொறுத்தவரை ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை நீண்ட காலமாக எதிர்க்கும் நாடு அது. அவர்கள் சனி மத பிரிவு, இவர்கள் ஷியா மத பிரிவு. ஆனால் நான் குறிப்பிட்ட இந்த நாடுகளில் எந்த நாடுமே இஸ்ரேலிய F-35 போர் விமானங்களை சுடமாட்டார்கள். பறந்து முடிந்த பின் அரசியல் ரீதியாக எதிர்ப்பு தெரிவிக்கலாம். சவுடி வான்பகுதியில் பறக்கும் விமானங்கள் அங்கிருந்து பாரசீக வளைகுடாவுக்கு மேல் பறக்க வேண்டும். இப்போது எல்லா F-35 விமானங்களும் ஈரானிய அணுசக்தி தொடர்பான தளங்களின் மீது தாக்குதல் நடத்தும் வீச்சுக்குள் வந்துவிடும். ஈரானின் வான் பாதுகாப்பை அகற்றுவதே இந்த விமானங்களின் முக்கிய நோக்கமாக இருக்கும்.
அந்த வான் பாதுகாப்பு சாதனங்களின் ரேடார்களில் தெரியக்கூடாது என்பதால் தான் இதற்கு F-35 ஸ்டெல்த் தொழில்நுட்ப விமானங்களை பயன்படுத்த வேண்டும். மொசாட் மற்றும் IDF உளவுத்துறையால் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈரானிய அணுசக்தி தளங்களில் வான் பாதுகாப்பை முதலில் அகற்ற அந்த விமானங்கள் ஒரே நேரத்தில் அல்லது அலைகளில் தாக்க வேண்டும். லெபனான், சிரியா அல்லது ஹமாஸ் வைத்திருக்கும் வான் பாதுகாப்பு எதையும் விட மிகவும் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பான ஈரானின் தீவிர வான் பாதுகாப்பு கவசத்தை ஏவுகணை தாக்குதல் நடத்தி அழிப்பதே அவர்களின் பிரதான வேலையாக இருக்கும். முதல் செட் F-35 விமானங்களுக்கு வேலை அவ்வளவுதான். அடுத்து இஸ்ரேலின் F-15 ஈகிள், F-16 ஃபைட்டிங் ஃபால்கன் விமானங்கள் தரை தாக்குதல் குண்டுகளுடன் செல்வார்கள். அந்த வரிசையில் 5000 பவுண்ட்ஸ் அமெரிக்க தயாரிப்பு GBU-72 குண்டுகளை சுமந்து செல்லும் F-35 விமானங்களுக்கும் ஒரு தனி அலை நிச்சயமாக இருக்கும். 2000 பவுண்ட்ஸ் மற்றும் சிறிய குண்டுகள் வெவ்வேறு இலக்குகளை தாக்க பயன்படுத்தப்படலாம். ஈரானின் ஃபோடோ மற்றும் நட்டான்ஸில் உள்ள உயர்மட்ட அணுசக்தி நிலையங்களை அழிக்க தரையில் ஆழமாக ஊடுருவி தாக்கும் விதத்தில் குண்டுகள் தேவை. ஈரானின் ஃபோடோ அணு ஆலையின் பிரதான இயங்கு மையம் தரையடியே சுமார் 80 மீட்டர் ஆழத்தில் உள்ளது. அமெரிக்க ஆயுத களஞ்சியத்தில் உள்ள 30,000 பவுண்ட்ஸ் பங்கர் பஸ்டர் குண்டுகளால் மட்டுமே உடனடியாக அழிக்கக்கூடிய ஆழம் அது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த இஸ்ரேலிய ஆதரவு ட்ரம்ப் இருந்த போது உட்பட இஸ்ரேலுக்கு 30,000 பவுண்ட்ஸ் பங்கர் பஸ்டர் குண்டுகளை வழங்க அமெரிக்கா எப்போதும் மறுத்து வருகிறது. அதனால் ஈரானின் ஃபோடோ அணு ஆலையின் பிரதான இயங்கு மையத்தை முழுமையாக அழிப்பது சாத்தியமில்லை. ஆனால் இஸ்ரேலிடமுள்ள 5000 பவுண்ட்ஸ் அமெரிக்க தயாரிப்பு GBU-72 குண்டுகளை வைத்து அந்த அணு ஆலையை பயனற்றதாக மாற்ற முடியும். 5000 பவுண்ட்ஸ் குண்டுகளின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் அந்த அணுசக்தி மையத்தின் மின்சார சக்திக்கான அணுகளை சிதைக்கலாம், அணு ஆலையின் நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் வழிகளை புதைக்கலாம், வெளியுலகிலிருந்து அணு ஆலையை துண்டித்து விடலாம். ஈரானிய அணு ஆலைகளை தவிர இஸ்ரேல் தாக்கக்கூடிய வேறு இடங்களும் உள்ளன. ஈரானில் உள்ள கனரக நீருலை ஹெவி வாட்டர் ரியாக்டர் இராக் என்ற இடத்தில் உள்ளது. யுரேனியம் மாற்று ஆலை யுரேனியம் கன்வர்ஷன் பிளான்ட் இஸ்பஹான் நகருக்கு அருகே உள்ளது. அணு ஆராய்ச்சி உலைகள் ரிசர்ச் ரியாக்டர்ஸ் போனாப், ராம்சார் மற்றும் டெஹ்ரான் என 3 இடங்களில் உள்ளன. இவை எல்லாமே நாம் குறிப்பிட்ட இடங்களிலிருந்து குறிப்பிட்ட விமான ரகங்களில் பொருத்தப்படக்கூடிய ஆயுதங்களின் தாக்குதல் வீச்சுக்குள் உள்ளன. இவற்றையெல்லாம் தாக்கி அளிப்பதே இஸ்ரேலின் நீண்ட நாள் கனவு. 2022ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் IDF-இன் உளவுத்துறை அமான் ஒரு குறிப்பிட்ட இலக்குடன் சுமார் 50 அதிகாரிகளை கொண்ட ஒரு புதிய பிரிவை உருவாக்கியது என்று தெரிய வந்தது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தகர்க்க ஒரு பெரிய உளவுத்துறை இலக்கு வங்கியை உருவாக்குவதே அந்த புதிய பிரிவின் நோக்கம். மொசாட் ஒரு பக்கமாக செயற்பட IDF-இன் உளவுத்துறை அமான் மற்றொரு பக்கமாக ஈரானிய அணு ஆலைகளுக்கு உலை வைக்க செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறோம் என்று கூறி இஸ்ரேல் தனது நீண்ட நாள் கனவை நனவாக்க முயற்சித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.